ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறான் அப்பா. அந்த புரோக்கர் வர்றாரு, ஜாதகம்லாம் கொண்டாந்து காட்டுறாரு, போறாரு வர்றாரு. பொண்ணு அமையல. 4 வருஷம் 5 வருஷம் ஆயிட்டு. பொண்ணோட அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு, யோ என்ன தினம் வர்ற, டிஃபன் சாப்பிட்ற, வர செலவுக்கு பணம் வாங்கிட்டு போற, ஒன்னால ஒரு காரியமும் நடக்கலையே ஐயா அப்படின்னா. அதுக்கு அந்த புரோக்கர் சொன்னாரு, என் மேல எந்த தப்பும் இல்லை, நான் ஜாதகம்லாம் கொண்டாந்து தான் கொடுக்குறேன், நீங்க தான் இதுல அது சரியில்லைங்கிறீங்க, அதுல இது சரியில்லைங்கிறீங்க. அப்படி உங்களுக்கு அவசரமா இருந்தா கையில ஒரு ஜாதகம் இருக்க முடிச்சிருவோமான்னு எடு பாரு அப்படின்னா. என்ன ஐயா பொருத்தம் எப்படியா இருக்குன்னா, 2 தான் இல்லை, பாக்கி 8 இருக்கு. 2 தானே இல்லை, முடியாதையே 4 ஆகிட்டே போகுது, முடியும். எல்லாம் பேசி முடிச்சாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை இப்படி உட்காந்துருக்கு. ஐயர் கல்யாணம் நடத்துறார், புரோகிதர். அவரு பொரியை எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுத்து, இது அக்னியில் போடுங்கன்னார். நெருப்பில் போட சொல்றார். மாப்பிள்ளை பார்த்தான், திங்கிற சாமான கொண்டு நெருப்பில் போட சொல்கிறான். அந்த ஆள் வாயில் போட்டான். ஐயருக்கு கோவம் வந்துருச்சு, யோ நெருப்பில் போட சொன்னேன், வாயில் போறிய ஐயா, இப்போ என்ன சொல்கிறேன்னு, உன்னை அக்னியில் போட்டு தானே சொன்னேன், நீ ஏன் வாயில் போட்ட, இப்போ என்ன வாயில் போட்டு தப்புங்கிற, நீ நெருப்பில் போடணும்னு சொல்கிறிய நீ. ஆமாம் அதானே, இந்த பாரு தூணு துப்பிட்டான். இப்போ அவருக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. தின்னாலும் தொலைக்கப்படாத ஐயா, எச்சியை போய் துப்புறியக்கணே, தெய்வம் ஐயா இது அப்படின்னு. இந்த பாரு இப்போ மாப்பிள்ளை கோவம் வந்துருச்சு. இந்த பாரு இனிமேல் என்கிட்ட எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காது, தின்னாலும் தப்புங்கிற, துப்புனாலும் தப்புங்கிற, என்கிட்ட பேசுகிற வேலை வச்சு வேண்டாம். கடைசியில் தாலியை எடுத்து கொடுத்து கட்டுன்னா, ஏன் நாங்கள் கட்டினா ஏன்டா இப்படி கட்டினேன், நீயே கட்டுன்ட்டான். ஐயரை விட்டு நீயே கட்டுன்ட்டான். பொண்ணோட அப்பா இந்த அவனை தரகனை கூப்பிட்டு, இங்கே வாய, இவனை எங்கடா பிடிச்ச, தாலியையே ஆடு விட்டு கட்ட சொல்கிறான் இவன், இந்த பையன் இவ்வளோ மோசமானங்கிறான். இந்த மாதிரி 2 பொருத்தம் தான் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், 2 பொருத்தம் இல்லைன்னு சொன்னேனே, அது என்னன்னு கேட்டீங்களான்னு கேட்டான். என்னான்னா, சொந்தமாகவும் தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். இது 2 தவிர பாக்கியெல்லாம் உண்டு. அவன் சொன்னான், இது 2 தவிர பாக்கி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன. மனுஷனுக்கு சொந்தமா படிச்சு அறிஞ்ச அறிவு இருக்கணும், இல்ல தெரிஞ்சவங்க சொல்றதை கேட்கிற புத்தியாவது இருக்கணும். இவன்ட்டு தான் 2 இல்லைங்கிறியே. ஆமா, ஆனால் இதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமாகவும் தெரியாமல் பிறருடைய சொல்லையும் கேட்காமல் இருக்க ஒருவனை கூட ஒரு பெண் நினைத்து மனிதனாக ஆக்குகிறாள் பாருங்க. அதுதான் நம்முடைய குடும்பத்தில் உள்ள மாபெரும் சிறப்பு. உருப்படாதவன் அவனை நம்ம எதுக்கும் ஆகாதவன் நினைச்சோம், அவனையும் ஆகிறவனை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆக்குற பெண்கள் இருக்கிறார். அது பெண்களுடைய மாபெரும் சிறப்பு. ஒருத்தி எங்க ஊர்லயே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுங்க. வெளியூர் பொண்ணு கல்யாணம் ஆகி எங்கள் ஊருக்கு வந்துச்சு. வரவேற்பு நடக்குது இங்கே. எல்லாம் முடிஞ்சிட்டு வந்து ரூமில் உட்காந்து ஃபேன் போட்டு ஆற்றலாம் உட்காந்துருக்கு. இந்த புழுக்கமெல்லாம் போகிறதுக்கு ஃபேன்லாம் போட்டு உட்காந்துருக்கு. இப்போ எய்த்த வீட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆனவ ஒருத்தி, அவள் வந்தா. இந்த பொண்ணுக்கிட்ட சொன்னா, பொண்ணு இன்னைக்கு தான் நீ வந்திருக்கிற, நான் இங்கே 15 வருஷத்துக்கு முந்தைய இந்த ஊருக்கு வந்தவ, கல்யாணம் ஆகி உனக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் பண்ணுறேன் கேட்டுக்க. இன்னைக்கு வந்தவ கேட்டா, என்ன அக்கா சொல்லுங்க. 15 வருஷம் சொன்னா, புருஷனை எப்பவும் கையிலேயே வச்சுக்கணும்னா. அது எப்படி அக்கா கையிலேயே வச்சுக்க முடியும், அவர் கடத்தருக்கு போக மாட்டாரா. போடி பைத்தியங்களே, கையிலேயே வச்சுக்கணும்னா நம்ம சொல்றதை கேட்குற மாதிரி வச்சுக்கணும். அது எப்படி அக்கா சொல்லி கொடுங்க. நான் கல்யாணம் ஆன அன்னைக்கு அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேனே, யோ சீட்டாடுறது, தண்ணி அடிக்கிறது, இந்த வெள்ளம் வச்சுட்டா நாக்க அறுத்துருவேன். அவங்ககிட்ட பேசினேன், இவன்கிட்ட பேசின, நேரம் கழிச்சு வந்தேன் காலை வெட்டிடுவேன். அப்படிலாம் நான்
கடுமையாக சொல்லிட்டேன். நீங்கள் சொன்னதெல்லாம் சரி அக்கா, அவங்க அதை கேட்டு திருந்திட்டாங்களா? அதுக்கு 15 வருஷம் சொன்னா, என்னமோ ஆயா யாருக்கு தெரியும், அன்னைக்கு போனவர் தான் இன்னும் வீட்டுக்கு வரல. இப்போ இன்னைக்கு வந்தவ கேட்டா, நீங்கள் சொல்லி தான் ஓடி போயிட்டாருங்கிறீங்களே, அதே யோசனையை எனக்கும் சொல்கிறீங்களே ஏன்னு கேட்டா, இல்லை நான் ஒண்டியாக இருக்கேன்ல, நீயும் வந்தீங்கன்னா துணையாக பேசிகிட்டு இருக்கேன். அந்த முறையில் திருத்த முடியாது. திருத்துவதற்கு உள்ள முறை மென்மையான முறை, மென்மையான முறை. என்கிட்ட படித்த பையன் காய்கறி கடை வச்சுருந்தான். காய்கறி, நான் வாய் கொழுப்பாக ஏதாவது பேசிடுவேன் சமயத்தில். உனக்கு காய்கறி வாங்க தெரியலன்னு என் மனைவிட்ட சொன்னேன். ஏங்க என்ன சொத்தை முத்தை எல்லாத்தையும் உன்கிட்ட தள்ளிட்டு போகிறான், காசு வேற கூட வாங்கிட்டு போகிறான், நீ ரொம்ப உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானுங்களே. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து எனக்கு காட்டுங்க, அது எப்படி வாங்கணும்னு கற்றுக்கிறேன். நான் போகிறேன். என்கிட்ட படித்த பையன் ஒருத்தன் காய்கறி கடை வச்சுருக்கான். அவனை பார்த்தோன்னே பரவாயில்ல, இதாவது வச்சுருக்கானே, அந்த அளவுக்கு பரவாயில்லன்னு நினச்சேன். வாங்கய்யா, வரவே மாட்டீங்க, இன்றைக்கி வந்திருக்கீங்க, உட்காருங்க உட்காருங்க, தினத்தந்தி பேப்பரை கொடுத்து படிங்கன்ட்டான். என்ன செய்யணும்னா லிஸ்ட்டு எழுதி கொடுத்தேன். 2 தேங்காய்ன்னு போட்டிருக்கு முதல்ல. சார் தேங்காயை அவன் செலக்ட் பண்ணுறான் பாருங்க சார். அப்படி எடுக்கிறான், காதுகிட்ட வச்சு ஆட்டுறான், அப்புறம் 2ஐயும் முட்டுறான். முத்தலா இலசான்னு பார்க்குறாரான், அப்படி தட்டுறான், தூக்கி போட்டான். அவனுக்கு திருப்தி இல்லை, ஐயாவுக்கு இதை கொடுக்கக்கூடாது. அப்படி அழகா 100 தேங்காயை தட்டி விட்டான் சார். அப்படி கடைசியில் 2 எடுத்து வச்சான். கத்திரிக்காய் வெண்டைக்காய் என்னமோ எல்லாம் போட்டான். நான் கொடுத்துட்டு 120 ரூபா கொடுங்கன்னா சரின்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்த உடனே என் மனைவி சட்னி அரைக்கிறதுக்காக தேங்காய் எடுத்து உடைச்சி எடுத்துக்கிட்டு வந்து இந்த 2 மூடியையும் கையில் கொண்டு வந்து என்கிட்ட, இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காதுங்க, அப்படியே வழித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நான் சட்னிக்கு தானே உங்களை வாங்கிட்டு வர சொன்னேன், நீங்கள் இளநியை பிடிச்சி வாங்கிட்டு வந்துருக்கீங்களே, வழுக்கையாக இருக்கு. ஆஹா, இந்த பையன் நம்மளை ஏமாற்றி இதைத்தான் தேடினானா அவன். நான் நல்லது தேடுறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம எப்போ படிக்கிற போது ஏதாவது திட்டிக்கிட்டே இருந்திருப்போம். அந்த நினைப்பில் இது மாதிரி கொடுத்து வீட்டில் வாங்க வைப்போன்னு கொடுத்துட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு வருத்தமாக அப்படியே உட்காந்தேன். அப்போ என் மனைவி வந்து சொன்னாங்க, தேங்காய் இலசா வாங்கிட்டோமேன்னு வருத்தப்படாதீங்க, கத்திரிக்காய் நல்ல முத்தலாக தான் வாங்கியிருக்கீங்கன்னா. இப்போ உனக்கு தேங்காய் வாங்கவும் தெரியல, கத்திரிக்காய் வாங்கவும் தெரியல, அப்படிங்கிறத எவ்வளவு பக்குவமாக சொல்கிறேன் இல்லை. வாழ்க்கையில் நாம் கற்றுக்க வேண்டியது அதுதான். பக்குவமாக ஒன்றை பேசுகிற பொழுது அதனுடைய பலன் இனிமையான பலனாக. ஒரு திருமணம், நான் போய் அந்த மணமக்களை வாழ்த்திட்டு போகணும். பள்ளிக்கூடத்துக்கு போகிற காலம், பள்ளிக்கூடத்துக்கு நேரமாயிட்டு. இப்போ போனோம்னா நேரமாயிடும், நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவோம். சாயந்தரமாக போய் அந்த மணமக்களை வாழ்த்துவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாலையில் போகிறேன். அங்கே போனால் பொண்ணையும் காணும், மாப்பிள்ளையும் காணும். பொண்ணோட அப்பா இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், எங்கே பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு. அதுக்கு அவர் சொன்னார், இல்லை இல்லை சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னார். நான் கேட்டேன், காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை இல்லை காலையிலேயே போகிறேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் அது வேண்டாம் மத்தியானத்துக்கு மேலே போங்கன்னா போயிட்டு. சரி, சின்ன ஜெருசுகள் போனால் போகட்டுமே நினச்சிக்கிட்டு நான் ரைட்டுன்ட்டு இருந்தேன். ஒரு அம்மா அந்தாண்ட நின்றுட்டு இருந்தது, ஒரு வயசான அம்மா, 70-80 வயசு இருக்கும். அது நின்றுட்டு இருந்தது. என்ன பண்ணிச்சு, அட ஆண்டவனே நிச்சு. நான், உனக்கு என்னம்மா, நீ எதுக்கு ஆண்டவனை கூப்பிடுற என்ன? இல்லை தம்பி, இது பாருங்க, காலையில் கல்யாணம் ஆயிருக்கு,
சாயந்தரம் சினிமாவுக்கு போயிட்டதுவோ இந்த அநியாயம் எங்கேயாவது கேட்டிருக்கோமா நம்ம? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எதுக்கு அதுக்கு ஒரு 80 வயசு, அதுக்கு எப்போ நடந்திருக்கும்? 60 வயசுக்கு முந்தைய நடந்திருக்கும். எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்ச பார்த்து பேசுறதுக்கு 3 வருஷம் ஆயிட்டு, அதுக்கிடையில் 2வது பையன் பிறந்துட்டான்னு நான் பார்த்தேன். மூஞ்சி பார்க்காமலே 2 பையன் பிறந்திருக்கான்னு. நீ பார்த்துருந்தீன்னா என்னம்மா ஆயிருக்கும்னு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார். ஒன்றும் ஆயிருக்காதுன்னாரு. ஏன்னா முக அமைப்பு அப்படி. சார் நான் என்ன சொல்றேன், அந்த காலத்திலையும் சேர்ந்து போறது, கோயிலுக்கு போனா இப்போ சினிமாவுக்கு போறாங்க. வாழ்க்கை அதுதானுங்களே. 2 பேரும் சேர்ந்து வாழ்வது தானே. முகத்தை பார்க்கலாம், பார்க்கல. 3 வருஷத்துல 2 புள்ள பிறந்துருச்சு. இப்பவும் அதான் நடக்குது. எல்லாம் ஒண்ணுதான். அது கொண்டு செலுத்துகிற முறை தான் வெவ்வேறையா இருக்கு. அதை நாம நல்ல முறையில் கொண்டு செலுத்தினோம்னா என்ன ஆகும்னா வாழ்க்கை இனிமையாக